lovelies, welcome back to my channel. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா festive haul part 2. சோ தீபாவளிக்கு நிறைய Dresses நான் வந்து எடுத்துட்டேன். அதுல வந்து ஒரு பார்ட் தான் நான் போட்டுருந்தேன். இது வந்து செகண்ட் பார்ட். இந்த வீடியோக்கு என்ன Dresses எடுத்துர்க்கேன் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் Dress என்ன அப்படினு பாத்தீங்கன்னா செம்ம ஒரு எத்னிக்கான தீபாவளிக்குனே எடுத்த ஒரு Dress மாதிரி இருக்க இந்த குர்தா செட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா இப்ப ரெடிமேட் குர்த்திஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிராண்டா வருது. நம்ம தேடி பார்த்து எடுக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. சோ அந்த வேலையை உங்களுக்கு வேணா நானே பாத்துக்கிறத நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்த இதை எடுத்தா மட்டும் போதும். இந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வி நெக் ஆஸ் யூஷுவல் நான் நிறைய வீடியோஸ்ல சொல்ற மாதிரியே வி நெக் அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு ஹைஃபையான ஒரு லுக் இருக்கும். சோ இந்த வி நெக்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஃபுல் எம்ப்ராய்டரி, அதுக்கப்புறம் குட்டி குட்டி சம்கி ஒர்க்ஸ் கொஞ்சம் டீசென்டா கொடுத்துருக்காங்க. சோ நைட் டைம்லாம் போட்டோம் அப்படின்னா பயங்கர கிளிட்டரியா பயங்கர கிராண்டா இருக்கும். சிம்பிள் பட் கியூட், சிம்பிள் பட் ரிச் அந்த மாதிரியான கான்செப்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு டாப் இது. ஸ்லீவ்ஸும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குட்டி குட்டி த்ரெட் ஒர்க்ஸ் வந்து அங்கங்க கொடுத்துருந்தாங்க. எல்போ ஸ்லீவ்ஸோட பார்டர்லயும் நம்மளுக்கு வந்து அந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிராண்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பாட்வாலி அப்படிங்கிற ஒரு பிராண்ட். அதுலதான் இப்ப ரீசெண்டா நிறைய குர்தா செட் நான் வந்து எடுத்திருந்தேன். ஃபெஸ்டிவ்க்கு தகுந்த மாதிரியே இருக்கு எல்லாமே. அந்த அளவுக்கு ஒரு கிராண்டா ரிச்சா அஃபோர்டபுளா இருந்துச்சு. அண்ட் இதுதான் இதனோட பேண்ட்ஸ். சோ பேண்ட்ஸ் பத்தி அதிகமா நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லா ரெடிமேட் குர்தா செட்ஸ்லயும் நம்மளுக்கு வர்றது ஒரே ஸ்டைல் பேண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து சிகரெட் பேண்ட்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். மோஸ்டா இந்த ஸ்டைல்ஸ்ல தான் வரும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவும் போல ஆங்கிள் ஃபிட்டுக்கு வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி போட்டிருந்தேன். சோ எனக்கு அந்த மாதிரி போட்டாதான் பிடிக்கும். பேண்ட் வந்து நல்ல பிளெயினான பேண்ட். அண்ட் துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கியூட்டா நெட் டைப்ல கொடுத்துருந்தாங்க. சோ எப்பவுமே நெட் டைப் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து லுக் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஃபுல்லா. சோ இந்த குர்தா செட் வந்து குர்தா செட் கொஞ்சம் கிராண்டா இருக்கறனால நம்மளுக்கு இந்த மாதிரி துப்பட்டா போட்டாலே அதனோட லுக் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். சோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் குர்தா. அடுத்த குர்தா செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு செம்ம கிராண்டான ஒரு குர்தா செட். சேம் அதே மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் வேர் தான். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஆஃப் பாட்வாடி அப்படிங்கிற ஒரு பிராண்டு. என்ன ஏன் இத்தனை நாளா இந்த பிராண்டை நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு குர்தா செட் எல்லாமே. இதனோட கலர் வந்து மெயினா எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப ஃபேவரட். நிறைய வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க, இந்த கலர்ஸ்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்திருப்பேன். நம்ம ரொம்ப பிரைட்டா ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப கலரா இருக்க மாதிரி காமிக்கிற ஒரு கலர் இது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஸ்லீவ்ஸோட பார்டர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிராண்டா கொடுத்துருந்தாங்க. சோ டாப் எல்லாம் வந்து பிளைனா இருந்தாலும் அதனோட லுக்கை வந்து இது என்ஹான்ஸ் பண்ணிடுது. அண்ட் மெயினா இதுல என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப்ல வந்து நம்மளுக்கு இந்த வேஸ்ட்டுக்கு கீழே ஃபுல்லா வந்து டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு. சோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கா இருந்துச்சு. பேண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு பெலாசோ ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட் மாதிரி. பெலாசோ மாதிரி ரொம்ப பெருசாவும் இல்லாம நம்மளுக்கு வந்து ஒரு சிகரெட் பேண்ட்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்லிம்மாவும் இல்லாம ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் மாதிரி. கீழே வந்து பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சேம் நம்மளுக்கு வந்து ஸ்லீவ்ஸ்ல கையில கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதே பேட்டர்ன் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ரிச்சா இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ எப்பவுமே பிளெயினா போறோம் அப்படின்னா அங்கங்க வந்து இவ்வளவு கிராண்டா இருக்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா அதனோட லுக் வந்து சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுதான் அதனோட துப்பட்டா. துப்பட்டான்னு எங்கம்மா டைய கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? சோ இதுதான் அதனோட துப்பட்டா. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி கழுத்தோட போட்டுக்கலாம். போட்டோம் அப்படின்னாலே கழுத்துல வந்து ஒரு ஜுவல்லரி இருக்க மாதிரி நல்ல ஒரு ஸ்டைலான ஒரு லுக் இருக்கும். சோ இந்த குர்தா செட் வந்து பாத்தீங்கன்னா நான் எம் சைஸ் எடுத்திருந்தேன். எம் சைஸ் வந்து எனக்கு ரொம்பவே கரெக்டா இருந்துச்சு. உங்களுக்கு சைடையும் நான் வந்து ஸ்டைல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்த குர்தா செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பயங்கர கிராண்டான சூப்பரான ஒரு குர்தா செட். மெயினா இது வந்து இதனோட கலருக்காக தான் எடுத்திருந்தேன். செம்ம ஒரு கியூட்டான ஒரு ராயலான ஒரு கலர், நல்ல ஒரு மரூன் கலர். சோ மரூன்ல வந்து நம்மளுக்கு அந்த பிளாக் ஷேட் அடிக்கிற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. நிறைய சில்க் சாரீஸ்ல எல்லாம் பாத்திருப்போம் இந்த மாதிரியான ஒரு ஷேடு. சோ அதே வந்து இந்த குர்தா செட்ல நான் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பிளெயின் குர்தா. எப்பவுமே ஃபுல் பிளெயினா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்கங்க கொஞ்சம் கிராண்டா இருக்கும் இல்லைங்களா. அதனால இந்த ஸ்லீவ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெட்டட் டைப்ல ஒரு பேட்ச் கொடுத்துருந்தாங்க. நெக்ல வந்து ஒரு குட்டி பேட்ச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சோ இதுவும் சேம் அந்த ஹவுஸ் ஆஃப் பாட்வாலி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தான். லென்த் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் லென்த்தான ஒரு சுடி, நல்ல பாலிவுட் ஸ்டைல்ல இருந்துச்சு இந்த குர்தா செட் பாக்குறதுக்கு. இதுதான் அதனோட பேண்ட்ஸ். ஸோ பேண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மெட்டீரியல்
பட் கீழே வந்து நம்மளுக்கு கால்ல அந்த ஸ்லீவ்ஸ்க்கு கொடுத்திருந்த அதே பேட்டர்ன் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த பேண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட். ஸோ இந்த குர்தா செட்ல மெயின் அட்ராக்ஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதனோட துப்பட்டா தான். அந்த எம்ப்ராய்டரி டைப் வந்து நம்மளுக்கு 2 சைட்லயும் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ரொம்ப டீசெண்டா அந்த சம்கி ஒர்க் எல்லாம் எதுவுமே இல்லாம ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க்ல ஒரு ரிச்சான ஒரு குர்தா செட் இது. ஸோ இங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கிராண்டா அழகா இருந்துச்சு. உங்களுக்கு சைட்லயும் அதனோட பிக்சர் வந்து நான் அட்டாச் பண்றேன். இந்த குர்தா செட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் சைஸ் எடுத்திருந்தேன். எம் சைஸ் எனக்கு ரொம்பவே கரெக்டா இருந்துச்சு. இதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த குர்தா செட். செம்ம அழகா ஒரு எலகண்டான ஒரு குர்தா. இது வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராவணன்ல போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பழைய ஒரு பாட்டு இருக்கும், எங்கே என் புன்னகை அப்படின்னு சொல்லிட்டு அதுல எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு குர்தா செட் இது. ஸோ மெயினா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்லீவ்காகவே நான் இதை எடுத்திருந்தேன். ரொம்ப கிராண்டா நம்ம எல்லாருக்குமே மோஸ்டா அந்த ஃபுல் ஸ்லீவ் அப்படின்னாலே அது பாக்குறதுக்கே அது என்னமோ ஒரு டீசெண்டா ஒரு அழகா கியூட்டான ஒரு லுக் இருக்கும் இல்லைங்களா. அதனால மெயினா இதை எடுத்திருந்தேன். பேக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாட் கொடுத்துருக்காங்க. நாட்ல இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாவே இருந்துச்சு. ஒர்க் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்ப்ரெல்லா கட்டான ஒரு குர்தா. ஸோ ஃபுல் ஸ்லீவ்ஸா இருக்கும் போது அது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ரிச்சா இருக்க மாதிரி இருந்துச்சு. நல்ல லைனிங்லாம் கொடுத்து ரொம்ப சீ த்ரூவெல்லாம் இல்லாத மாதிரி நல்லாவே இருந்துச்சு இந்த குர்தா செட். இதனோட பேண்ட்ஸ், ஸோ பேண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஆஸ் யூஷுவல் ஒரு சிகரெட் பேண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து இந்த பேண்ட்ஸோட கிளாத் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிரீத்தபிளா ரொம்ப லைட் வெயிட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு இது. அண்ட் இதுதான் அதனோட துப்பட்டா. துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டாப்புக்கு மேட்ச் பண்ற மாதிரியே நம்மளுக்கு வந்து ஃபுல் பிளெயின். பட் நம்மளுக்கு பார்டர்ல நல்ல கிராண்டான ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி குட்டி ஒரு காசு இருக்க மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி 2 சைட்லயும் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து நீங்க நெக்கோட போடும்போது ரொம்பவே கியூட்டா இருக்கும். அதாவது எப்பவுமே நம்மளுக்கு வந்து இந்த ஃபுல் ஸ்லீவ்லாம் போடும்போது நம்மளோட நெக்கோட போட்டோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த குர்தா. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் சைஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோல வந்த குர்தா செட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே ஸ்பெஷலா தீபாவளிக்காக நான் எடுத்திருந்த குர்தா செட்ஸ். இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா குர்தா செட்ஸோட லிங்கே கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்க போய் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.